ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு அப்படிங்கிற பக்தி யோகம் அப்படிங்கிற அத்தியாயம். பகவத்கீதையில் இந்த 12வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். இன்னைக்கு இதை பற்றி நம்ம படிக்க போகிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அயோத்தியாவில் ராமரின் ஆலயம் இன்றைக்கி திறப்பு விழா நடத்தியிருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்புனா, இன்றைக்கி 150 கோடி மக்களும் ஒரு முறையாவது ராமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராமாங்கிற நாமத்தை இன்றைக்கி உச்சரிக்காத மனிதர்களே இந்தியாவில் கிடையாது. அதாவது இன்றைக்கி அயோத்தியாவில் ராமர் கோயில் திறப்பு விழா தெரியுமா? அங்கே போனீங்களா? நான் அவரை வீடியோவில் அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். பெருசாக இருந்தது ராமர் கோயில், அழகாக இருந்தது ராமர் சிலை. எப்படியாவது ராமா என்ற அந்த 2 எழுத்தை இன்னைக்கு 150 கோடி மக்களும் ஜபம் செஞ்சுருப்பாங்க. இது நம்ம சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயம். ஒரு நாட்டு மக்கள் பூரா இதெல்லாம் புராண காலங்களில் நடந்திருக்கு. மாபெரும் ஆச்சாரியர்கள் காலத்தில் கூட நடந்திருக்கலாம். ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியர் அவங்க காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் இப்படி கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஒரு முறையாவது ராமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மந்திரத்தினுடைய ஜபம் அவ்வளவு பெரிய சிறப்பான விஷயம். ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கையுடன் ஜபம் செய்தாலும் நம்பிக்கை இல்லாமல், அஜாமிலன் நாராயணா அப்படின்னு கவனம் இல்லாமல் ஜபம் செய்தார். அவர் நாராயணனை தியானம் பண்ணி ஜபம் பண்ணல, தன் பிள்ளையை நினைத்து கொண்டு ஜபம் செஞ்சார். ஏளனமாக ஜபம் செய்தாலும், கிண்டல் கேலி செய்து ஜபம் செய்தாலும், யாராவது ஜபிப்பதை காதால கேட்டாலும், எப்படி செய்தாலும் இந்த மந்திரத்தின் அனுக்கிரகம் இருக்கும். இன்னைக்கு இந்த கோயில் திறப்பு விழாவில் முன்முனைபவர்களும் பின்தாங்குபவர்களும் பின்பற்றுபவர்களும் விமர்சிப்பவர்களும் எதிராக பேசக்கூடியவர்களும் எல்லாருமே இன்னைக்கு ராமா என்ற எழுத்தை சொல்லியிருப்பாங்க. இதுதான் பக்தி தொண்டு, மிகப்பெரிய பக்தி தொண்டு. ஏன் சிசுபாலனுக்கு பகவான் மோட்சம் கொடுத்தார், பூதனைக்கு பகவான் மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு புராணங்கள்ல பார்த்தா, அவங்கெல்லாம் பக்தர்கள் கிடையாது. பூதனா அரக்கி பக்தை கிடையாது, சிசுபாலன் பக்தன் கிடையாது. இருந்தாலும் அவங்க 24 மணி நேரம் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தார்களாம். கம்சனெல்லாம் எப்படின்னா,
நாளை கிருஷ்ணர் வருவார், என்னை கொன்றுவார், பயந்து பயந்து ராத்திரி பூரா தூங்காமல் கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒரு பக்தன் கூட அந்த அளவுக்கு தூக்கத்தை துறந்து ஜபம் செய்திருக்க மாட்டார். ஆனால் கம்சன் பயத்தாலேயே கிருஷ்ணா 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 என்று ஜபம் செய்து கொண்டிருந்தார். அதனால் அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைத்ததான். அப்போ இன்றைய நாளில் எல்லாருமே ராமா என்ற அந்த 2 எழுத்தை ஜபம் செய்திருவார். ரொம்ப புண்ணியமான ஒரு நாள். புராணங்களில் பக்கம் பக்கமாக ராமநாம மகிமையை பற்றி விளக்கி இருக்கிறது. இதுதான் பக்தி தொண்டு. சரி, இன்னைக்கு நம்ம 12வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அதில் முதல் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. அர்ஜுனர் கேட்கிறார், கிருஷ்ணா, எது சிறந்தது? உங்களுக்கு உருவம் உண்டு என்று உருவத்தை வணங்குவது சிறந்ததா? நீங்கள் அரூபி, உங்களுக்கு உருவம் கிடையாது என்று பிரம்மத்தை தியானிப்பது சிறந்ததா? இந்த கேள்வி ரொம்ப உயர்ந்த ஆன்மீகவாதிகளிடம் கேட்கும் கேள்வி. சாதாரண மக்களெல்லாம் இதை பற்றி அதிகம் சிந்திப்பது கிடையாது. அவங்க நேராக கோயிலுக்கு போவாங்க, முடிஞ்ச நாமத்தை சொல்லுவார்கள். சாதாரண மக்களுக்கு இந்த கேள்வி கிடையாது. இருந்தாலும் நமது கூற்று என்ன, நமது நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். கடவுள் யார்? உருவம், அவர் அழகான வடிவு, உருவம், பேச்சு, மொழி, அவருக்கு பேர், நாமம், இதெல்லாம் இருக்குதா? இல்லை இது எதுவுமே இல்லாத பிரம்மமா? இன்றைய விஷயமே எடுத்துக்கோங்களேன். 130 ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிற சந்நியாசிகள் ஒன்று சேர்ந்து இன்று ராமரை வழிபட்டிருக்கிறார்கள். கடவுள் உண்டு என்று சொல்பவர்கள், கடவுளுக்கு உருவமில்லை என்று சொல்பவர்கள், கடவுள் நானே கடவுள் என்று சொல்பவர்கள், கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்பவர்கள், எல்லா ஆன்மீக இயக்கத்தினரும் இன்று ஒன்றாக சேர்ந்து ராமரை வழிபட்டிருக்கிறார்கள். அப்போ கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இது ஒரு குழப்பக்கூடிய கேள்வி. நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சூரியன். சூரியனும் சூரிய ஒளியும் போல. சூரிய ஒளி இல்லாமல் சூரியன் இருக்காது, சூரியன் இல்லாமல் சூரிய ஒளியும் வராது. இப்போ உங்கள் எல்லா மணி வீட்டில் 9 மணி ஆச்சு, ராத்திரி இரவு, எல்லார் வீட்லேயும் லைட்டை போட்டிருப்பீங்க. அந்த பல்பு இல்லாமல் ஒளி வருமா? வராது. ஒளி இல்லாத பல்பை வச்சுக்கிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுவும் கிடையாது. சூரியன் என்று சொன்னால் சூரிய ஒளி இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இந்த 2 விஷயத்தில் முக்கியத்துவம் எதற்கு என்று கேட்டால் சூரியனுக்குத்தான். பகவான் சச்சிதானந்த ஸ்வரூபன், அவருடைய உடலிலிருந்து வரக்கூடிய ஒளி பிரம்மம். இது 2ல் முக்கியம் எது என்று கேட்டால் அவருடைய உருவம். உருவம் இருந்தால்தான் ஒளி வரும். வாய் இருந்தால்தான பேச்சே வரும். உருவம் இருந்தால்தான் ஒளி வரும். அப்போ அர்ஜுனர் கேட்குறாரு, எது தலை சிறந்தது? உருவம் உள்ளதா, உருவமற்ற நிலையா? இப்போ இங்கே மெதுவாக கிருஷ்ணர் விளக்குவார், உருவத்திலிருந்து தான் உருவமற்ற நிலை வருகிறது. இப்போ பார்த்துக்கோங்க, நிஜம் நிழல். இப்போ நம்ம வகுப்பில் ஏறக்குறைய 500 பேர் இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே நிழல் இருக்கா? எல்லாருக்கும் நிழல் இருக்கு. அந்த நிழல் ஏன் வந்தது? நமக்கு நிஜமான உடல் இருக்கிறதுனால தான் நிழல் வந்தது. பகவானுக்கு உருவம் இருக்கிறதுனால தான் உருவத்திலிருந்து பிரம்ம ஜோதி என்ற அந்த பிரம்ம நிலை வந்திருக்குது. அப்போ இந்த 2லும் முக்கிய காரணம் அவருடைய உருவம்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது ஸ்லோகம். பகவான் பதில் சொல்லுகிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச
மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் தேமே யுக்ததமா மதஹ. யார் அறிவில் சிறந்தவன், யார் பயிற்சி முறையில் சிறந்தவன், மை ஆவேஷ மனோயேமாம் மனதை என் உருவத்தில் நிலைநிறுத்தி கொண்டு என்னை நிரந்தரம் வணங்குபவன், உபாசிப்பவன், வணங்குபவன், அவன் கவனத்தையும் அவன் நம்பிக்கையையும் என்னில் வைத்து கொண்டிருப்பவன், அவன்தான் உயர்ந்த யோகி. பகவான் பதில் சொல்றார், என் உருவத்தை நிரந்தரமாக தியானம் செய்பவன், என் மேல் நம்பிக்கையுடன் வழிபவன். இது ரொம்ப முக்கியம். பக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. சில நேரத்தில் எல்லா கேள்விகளுக்கும் இந்த உலகத்தில் பதில் கிடைச்சிடாது. முயற்சி பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நமக்கு வேதங்களில் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம போய் ஒரு நாடு எங்கே அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், ஆசிரியர் யார், மாணவன் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், தந்தை யார் என்று கூட நாம் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் ஒரு மனிதன் இதுதான் என் தாய், தாய் இதுதான் என் தந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிள்ளை அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. தாயின் வார்த்தையை முழுமையாக நம்புகிறார். இப்போ குழந்தை போய் அம்மா கிட்ட கேட்குறாங்க. இந்த இயற்கை ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, குழந்தைக்கு இதுதான் உன் தாய் என்று யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. யார் கையில் எடுத்தாலும் அந்த குழந்தை அழுகும். அம்மா கையில் எடுத்த உடனே அந்த தன் அழுகையை நிறுத்திவிடும் அந்த குழந்தை. யாராவது இந்த குழந்தைகிட்ட போய் சொல்லி கொடுக்குறாங்களா? அந்த பச்சை சேலை கட்டி இருக்கிறது தான் உங்கள் அம்மா, அம்மானு கூப்பிடு அப்படியெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இயற்கையே அந்த குழந்தைக்கு அந்த கல்வியை கற்றுத்தந்துவிடும். ஆனால் தந்தை யார் என்று அம்மா சொல்லி கொடுக்கணும். தந்தையே தெரியாது குழந்தைக்கு. அம்மா என்ன பண்ணுவாங்க, இதுதான் அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு அப்படின்னா அது மெதுவாக கூப்பிட ஆரம்பிக்கும். எந்த குழந்தையுமே தன் தாய்கிட்ட இதுதான் என் தந்தை என்று சொல்வதற்கு ஏதாவது உங்ககிட்ட சான்றுகள் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது நம்பிக்கை. அதே மாதிரி பக்தியிலையும் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற திண்ணமான நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே பிரகலாதனின் கதையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அரக்கர் குலத்தில் இரண்யனின் மகனாக பிறந்தார் பிரகலாதர். சரி, அவருக்கு வைணவ சத்சங்கம் எங்கேயாவது கிடைச்சுதா? யாராவது நண்பர்கள் அவர் கூட வைணவர்களாக இருந்தார்களா? உற்றார் உற யாருமே கிடையாது. தன்னந்தனியாக இருந்தார். ஹரே கிருஷ்ணன் சொல்றதுக்கு கூட சுற்றி ஆளு கிடையாது. இப்போ நம்ம பாருங்களேன், சத்சங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், 500 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இதில் சிலவங்க கேமராவை ஆன் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்ல. எவ்வளவு பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் பிரகலாதரின் காலத்தில் அவர் தனிமையில் இருந்தார். ஒருத்தர் கூட அவர் கூட ஆன்மீகமாக பேசுவதற்கோ பகவானின் புகழ் பாடுவதற்கோ யாருமே கூட சேர்ந்தது கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எம்பெருமான் பகவான் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற திண்ணமான நம்பிக்கை. அரக்கர்கள் அவரை மலை மேலே இருந்து கீழே தூக்கி வீசின பொழுதும், ஆனையின் காலில் போட்டு மிதிக்க முயற்சி செய்த பொழுதும், எல்லா நேரத்திலேயும் அவர் இறைவனின் நாமத்தையே ஜபம் செய்து அது சரணாகதி என்று சொல்வார்கள். சரணாகதியின் ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் பகவான் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற திண்ணமான நம்பிக்கை. அது ரொம்ப முக்கியம். ஒரு முறை ஒரு மன்னருக்கு ரொம்ப பக்தியான ஒரு மந்திரி இருந்தார். ஒரு மன்னருடைய மந்திரி ரொம்ப பக்தியானவர்.
எல்லாமே எதை செஞ்சாலும் கடவுளின் நாமத்தை சொல்லி கடவுளின் பிரியம் கடவுளின் கட்டுப்பாடில் தான் இது நடக்குது அப்படின்னு அழகாக பேசுவார். மன்னருக்கும் அவரை பிடிக்கும். நல்ல எளிமையான ஒரு பக்தர் அந்த மந்திரி. ஒரு நாளைக்கு மன்னர் பழம் வெட்டும் பொழுது தன் விரலை வெட்டி விட்டார், கையை வெட்டிக்கிட்டார். உடனே மந்திரியாரே என் கையை நான் வெட்டி விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரி சொன்னார், எல்லாம் நன்மைக்குத்தான், கடவுளின் புகழ், ஜெய் அப்படின்ட்டார். மன்னருக்கு சரியான கோபம். என்னடா விரலை வெட்டி இருக்கிறேன், இவர் நல்லதுக்குங்கிறாரு. பக்தி எல்லாம் முத்தி போய் தலைக்கு பைத்தியமே இந்த மந்திரிக்கு பிடித்து விட்டது அப்படின்னு கோபத்தில் இவரை பிடித்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் மந்திரி என்ன சொன்னார், எல்லாம் நல்லதுக்கு, கடவுளின் ஆசி அப்படின்னு ஜெயிலுக்கு போயிட்டார். மன்னர் முடிவே செஞ்சிட்டார், இவருக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. நம்மளை கூட நாம ஜபம் செய்கிறோம், பகவத்கீதை சத்சங்கத்தில் பங்கு கொள்கிறோம். சில நேரத்தில் நம் உற்றார் உறவினர் நம்மளை கூட பைத்தியம் என்று அழைப்பார்கள். நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் பக்தி மூத்து பைத்தியமாக சுற்றுது அப்படிம்பாங்க. அவங்க நம்மளை பைத்தியம்னு சொல்லி நம்ம அவங்கள பைத்தியம்னு சொல்லி கடைசியில் யாருக்கு பைத்தியம்னே தெரியல. பகவான் என்ன சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை அவரை காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த திண்ணமான ஒரு இது தருகிறார். அப்போ இந்த மந்திரியாரை பிடிச்சு மன்னர் அரசு இதில் சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல மன்னர் வேட்டைக்கு செல்லுகிறார். காட்டில் வழி தவறி விட்டார். வழி தவறி காட்டுவாசிகளின் கையில் மாட்டிக்கொண்டார். அந்த காலத்தில் இந்த பலி கொடுக்கிற காட்டுவாசிகள் இருந்தாங்க, இப்போ கூட இருக்கிறாங்க. நிறையா கோயிலில் ஆடை வெட்டி பலி கொடுப்பது, கடா வெட்டி பலி கொடுப்பது, கோழியை வெட்டி பலி கொடுப்பது, இந்த மாதிரி பூஜைகள், குருதி கொடுப்பது, இதெல்லாம் நடக்குது. ரொம்ப தவறானது. ஏன்னா பகவான் எந்த புராணத்துலேயும் என்னை ஆடை வெட்டி எனக்கு தான்லாம் கேட்டதே கிடையாது. ஆடை வெட்டி கோழியை வெட்டி குருதி கொடுத்து அந்த இரத்தத்தை கொண்டு போய் சாமி சிலையின் மீது ஊற்றுவார்கள். எப்படி இருக்கும், நம்மளால் கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் பக்தி இருக்கா? இதெல்லாம் பக்தி கிடையாது, அரக்கத்தன்மை இல்லையா? யோசிச்சு பாருங்கள், யாராவது ஆட்டை வெட்டி ரத்தத்தை கொண்டு வந்து நம்ம தலையில் ஊற்றுனா எப்படி இருக்கும்? நம்மளால் சகித்து கொள்ள முடியாது. அது சாமி சிலைக்கு மேலே வேற ஊற்றுவாங்க. ஐயனார் கடாவை கேட்டார், கோழியை கேட்டார், ஏதோ வீட்டில் கேட்ட மாதிரி அதையெல்லாம் செய்வார். இதெல்லாம் தவறான ஆராதனை. சரி, அது இருக்கட்டும். அப்போ என்ன ஆச்சு, இவர் காட்டில் வழி தவறி போய் அரக்கர்கள் கையில், காட்டுவாசிகளின் கையில் மாட்டிக்கொண்டார்கள். அந்த காலத்திலே பலி கொடுப்பவர்கள் இருந்தார்கள். மன்னரை பார்த்த உடனே நல்ல அழகாக வடிவாக நல்ல கொழுகுழுன்னு இருந்தார். சரி, நல்ல பலிக்கு ஒரு பொருள் கிடச்சிதுன்னு மன்னரை கொண்டு போய் காளி அம்மாவுக்கு முன்னாடி படுக்க வச்சுட்டாங்க. உடனே பூசாரி கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு மன்னரை வெட்டி பலி கொடுக்கலாம் என்று முயற்சி செய்த பொழுது மன்னரின் கையில் ஒரு கட்டு பார்க்குறார். பார்த்த உடனே பூசாரி சொல்லிட்டாரு, ஐயையே, இது கையிலெல்லாம் அருந்திருக்கு, கையில் காயம்பட்டு இருக்கு, அதனால் இதை காளிக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மன்னருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். காலையில் அந்த விரல் அறுபடலைன்னா இன்றைக்கி கழுத்து இருந்திருக்காது. இப்போது அந்த மந்திரியார் சொன்னது எவ்வளவு சரி, எல்லாம் நன்மைக்கு ஓடி வந்தார். மந்திரியாரை அரவணைத்து, கட்டி அரவணைத்து, மந்திரியாரே நீங்கள் சொன்னது சரிதான், காலையில் என் விரலை அறுத்து கொண்டே நன்மைக்கு என்று சொன்னீர்கள், அது உண்மையாகவே நன்மைக்கு தான், அதனால் என் தலை போகாமல் இருந்தது, விரல் மட்டும் போச்சு, தலை அப்படியே பாக்கி இருந்தது. ஆமாம் மன்னா, எல்லாமே நன்மைக்குத்தான், என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் மன்னர். அப்புறம் மன்னர் ஒரு கேள்வி கேட்டார், அது கரெக்டு, நான் இது பண்ணேன் என் நன்மைக்கு, ஒரு தவறும் செய்யாமல் ஒரு நாள் பூரா உங்களை தூக்கி சிறைச்சாலையில் நான் போட்டுட்டேனே, நீங்கள் அதுக்கும் எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னீர்களே, அது எப்படி நன்மை அப்படின்னு கேட்க மந்திரியார் சொன்னார், நீங்கள் என்ன சிறைச்சாலையில் போட்டதும் நன்மைக்கு தான், இல்லைன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன், அவங்க உங்களை விட்டுட்டு ஏன் தலையை வெட்டி இருப்பாங்க, அதனால் அதுவும் நன்மைக்கு தான். அதாவது எந்த சூழ்நிலையிலும் இறைவன் என்னை காப்பாற்றி விடுவார். ஸ்ரத்தையா பரையோ பேத்தஸ், அந்த ஸ்ரத்தா, அந்த நம்பிக்கை பக்திக்கு ரொம்ப முக்கியம். அர்ஜுனா,
நம்பிக்கையுடன் என் உருவத்தை என்னை வழிபடுபவர்கள் அவர்கள்தான் உயர்ந்த ஆன்மீகவாதிகள் என்று இந்த ஸ்லோகத்தில் பதில் சொல்லுகிறார். அடுத்தது 3வது 4வது ஸ்லோகம், 2 ஒன்றா, 3ம் 4ம். ஏத்வக்ஷரமநிர்தேஷ்யம் அவ்யக்தம் ஸ்பர்யுபாசதே சர்வத்ர கமசிந்த்யம் ச கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியம்யேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயா தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாஹ. ஆனால் அவ்யக்தத்தை வழிபடுபவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவ்வளவு நேரம் உருவத்தை வழிபடுபவர்களை பற்றி பகவான் சொன்னார். இனி அதே நேரம் உருவமில்லாத நிலையை வழிபடுபவர்கள், அதுவும் தவறு கிடையாது, அதுவும் ஆன்மீகம்தான். கடவுளுக்கு உருவம், ஆனால் அது ஒரு படி குறைவு. பாருங்க, உங்களை யாராவது பார்த்து உங்களுக்கு கண் இல்லை, தலை இல்லை, மூக்கில்லை, கை இல்லை, கால் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லாவா இருக்கும்? உன் கண்ணே நல்லா இல்லை, மூக்கே சரியில்லை, உனக்கு மூக்கே இல்லை, உனக்கு காதே இல்லை. இவ்வளவு அழகான சச்சிதானந்த ஸ்வரூபனை பார்த்து உனக்கு உருவமில்லை என்று சொல்வது கூட ஒரு நிந்தை தான். கடவுளுக்கு உருவமும் உண்டு, உருவமற்ற நிலையும் உண்டு. இருந்தாலும் உருவமற்ற நிலை உருவமுள்ள நிலையிலிருந்து தான் வருகிறது. அப்போ இங்க உருவமற்ற நிலையை பற்றி பகவான் சொல்லுகிறார். புலன்களுக்கு அப்பாற்பட்டது, புரிந்து கொள்ள முடியாதது. அக்ஷரம் அப்படின்னா புலன்களுக்கு அப்பாற்பட்டது, புரிந்து கொள்ள முடியாதது, அவ்யக்தம் உருவமற்றது. சர்வத்ரகம் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பது, அச்சலம் அசையாதது, துருவம் நிலைத்து நிற்பது. இதையை அந்த உருவமற்ற நிலையும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவன் தன் புலன்களை கட்டுப்படுத்தி எல்லா சர்வபூத்த ஹிதேரதாகா, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுடன் நன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆன்மீகவாதிக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ 500 பேர் வகுப்பில் இருக்கிறோம், 600 பேர் இருக்கிறோம். சரி, இந்த 600 பேரில் யாருடனும் எனக்கு வெறுப்பு கிடையாது. எல்லாரையும் நான் என்னை நேசிப்பதைப் போலேயே அனைவரையும் நேசிக்கிறேன். ஒரு மனிதன் என் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு நடத்தினாலும், இகழ்ந்து பேசினாலும், தரக்குறைவாக பேசினாலும், என்னை அவமானம் நிந்தித்தாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அவனுடைய நன்மைக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? அப்படி யாராவது நம்ம வகுப்பில் இருக்கிறீங்களா? மகாத்மா நமக்கு எத்தனை மனவலியை தந்தாலும் அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து அப்படி யாராவது உண்டா? கிடையாது. நம்மளை ஒருத்தன் திட்டுனா அடுத்த நிமிஷம் 10 தடவை அவனை திருப்பி திட்டிடுவோம். ராமானுஜருக்கு கூரத்தாழ்வார் என்று ஒரு மாபெரும் பக்தர், சீடன். ஒரு சிஷ்யன் ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் கூரத்தாழ்வார். அவங்க பரம்பரையில் ஒரு சீடன், அவர் பேர் நாலூரான் அப்படி ஒரு பேர். கிருமிகண்ட சோழன், கிருமிகாந்தன், அந்த குலோத்துங்க மன்னனின் அரண்மனையில் அவருக்கு வேலை. இந்த மன்னருக்கா சைவ மதம் தலைக்கு பிடித்திருந்தது. ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. சைவம் பெரிது, வைணவம் பெரிது. அந்த மன்னர் என்ன செஞ்சார்னா, ஆயிரக்கணக்கான வைணவர்களை கொன்று குவித்தார். மதத்தின் பேரால், நம்பிக்கையின் பேரால் கொலை செய்பவர்கள் அரக்கர்கள். இப்போ அப்பாவுக்கு 2 பிள்ளை இருக்காங்க. இந்த 2 பிள்ளைகளும் நான் தான் உண்மையான பிள்ளை என்று சண்டை போட்டுக்கொண்டு ஒருத்தனை ஒருத்தன் கொன்றால் அப்பாவுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது.
மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும், அது மனிதர்களை விட்டுருங்க, அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கர்கள், இந்தியர்கள், அதில் வடநாட்டுக்காரன், தென்னிந்தியாக்காரன், தமிழன், மலையாளி, அப்படியெல்லாம் வேறுபாடே கிடையாது. பகவான் என்ன சொல்கிறார்? மமைவாம்சோ ஜீவலோகே, உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் என் அம்சம், அப்படி தான் சொல்கிறார். இல்லை செட்டியார் என்னுடைய அம்சம், கவுண்டர் என்னுடைய அம்சம், அப்படியெல்லாம் பிரித்து பேசவில்லை. உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினம், அது மனிதன்னு கூட சொல்லலை, விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள் எல்லாமே எனது அம்சம். அனைத்திடமும் அன்பாக இருக்க படித்து கொள்ள வேண்டும். இந்த நாலூரான் அவனும் ஒரு வைணவன் தான். அவர் என்ன செஞ்சார்? இந்த மன்னரின் அரண்மனையில் வேலை செய்கிறார். மன்னரின் அன்பை பிடிப்பதற்காக, அன்புக்கு பாத்திரம் ஆவதற்காக என்ன செஞ்சார்னா, மெதுவாக போய் மன்னருக்கு அதில் சொல்லி கொடுத்துட்டாரு, நீங்கள் அந்த வைணவன் இந்த வைணவனை எல்லாம் பிடிச்சிட்டு பிரயோஜனம் இல்லை, ராமானுஜாச்சாரியரே பிடித்தால்தான் எல்லா வைணவர்களும் சைவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டார். பாருங்களேன் அவர் செஞ்ச தவறு. இதில் இந்த மன்னருக்கு ராமானுஜரிடம் பெரும் பகை. ஆனால் இந்த மன்னனுக்கு அறிவே கிடையாது. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு காலத்தில் பேய் பிடித்திருந்தது. ராமானுஜர் தான் அந்த பிள்ளையை குணப்படுத்தினார். அந்த மன்னரின் மகள் இளவரசி, இளவரசிக்கு பேய் பிடித்திருந்த பொழுது ராமானுஜர் தான் குணப்படுத்தினார். அந்த நன்மையை மறந்துவிட்டு, இதுதான் மனித இயல்பு. 100 நாள் நன்மையை செய்துவிட்டு ஒரு நாள் திட்டுனா போதும், சண்டை போட்டு போயிடுவாங்க. நாய்க்குட்டி அப்படி கிடையாது. 100 நாள் நாய்க்குட்டியை அடிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டாலும் நம்ம பின்னாடியே வந்துடும். அது மனிதன் நல்லதா நாய்க்குட்டி நல்லதா? நாய்க்குட்டி தான் மனிதனை விட நல்லது. இந்த நாலூரான் என்ன பண்ணா, அதனால தான் அவருக்கு அப்படி ஒரு பேர். 4 கிராமங்கள் அன்பளிப்பாக கிடைத்தது. மன்னனுக்கு போய் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து, பெரிய கதை, அந்த கதைக்குள்ளே நான் போகலை, ஏன்னா நமக்கு நேரம் போராது. கடைசியில் மன்னன் கூரத்தாழ்வாரின் கண்களை குருடாக்கி விட்டார். அதுக்கப்புறம் ராமானுஜர் சொல்கிறாரு, காஞ்சிபுரத்தில் வரதராஜரிடம் பிரார்த்தனை செய்து உன் கண்களை திரும்பப் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த மாபெரும் பக்தர் கூரத்தாழ்வார் என்ன செய்கிறாரு? பகவான் கிட்ட தன் கண்ணை திருப்பித்தா என்று கேட்கவில்லை. என்ன கேட்டாராம்? அந்த நாலூரானுக்கு மோட்சத்தை கொடுத்து விடு என்று கேட்டாராம். இதுதான் உயர்ந்த வைணவர்கள். என் கண்கள் போவதற்கு காரணமானவனுக்கு மோட்சத்தை கொடுத்து விடு. நான் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வெறுக்கிறேனோ அவனுக்கு அதிகமான நன்மையை செய்துவிடு. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இதுதான் இந்த ஸ்லோகம், இந்த வார்த்தை சொல்லுகிறது. சர்வபூத ஹிதேரதாஹா, உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை வர வேண்டும் என்று ஆசைப்படும் நிலை உயர்ந்த ஆன்மீகவாதி. அடுத்தது 5வது ஸ்லோகம். கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் தேகவாத்பீர் அவாப்யதே. ஆனால் அர்ஜுனா, உருவமற்ற நிலையை பற்றி நான் விளக்கிவிட்டேன். இருந்தாலும் உருவமற்ற நிலையை பின்தொடர்பவர்கள் கிளேஷா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கடினமான பாதை அது. அதாவது அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அந்த கஷ்டப்பாடு, இன்னல்கள், துன்பங்கள் அந்த பாதையில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உருவமற்ற நிலையை வழிபடுபவர்களுக்கு இன்னல்கள் அதிகமாக இருக்கும். அவ்யக்தஹி கதிர் துக்கம், ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அதனால் உருவம் உள்ள நிலையை நீ வழிபடு, ரொம்ப இயல்பாக எளிமையாக இருக்கும். ரொம்ப அழகான பகுதி பகவத்கீதையில் இது. இன்றைக்கி நம்ம பார்த்தது எது உயர்ந்தது, உருவமுள்ள நிலையா உருவமில்லாத நிலையா?
சூரியனும் சூரிய ஒளியை போன்றது. ரெண்டுலேயுமே சூரியன்தான் மிக முக்கியம். அதிலிருந்து தான் உருவமற்ற நிலை வருகிறது. அர்ஜுனா, அறிவில் சிறந்தவர்கள், ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் உருவமுள்ள நிலையை வழிபடுவார்கள். உருவமற்ற நிலையை வணங்குபவர்கள் துன்பத்தில் மாட்டிக்கொள்வார்கள். அதுதான் இன்றைய விஷயம். ஹரே கிருஷ்ணா.